ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்துக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1 வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. கண்ணம்மா வீட்டுக்கு இப்போ பாரதி வராரு. கண்ணம்மா கிட்டக்க பாரதி சொல்கிறாரு, கோர்ட் ஆர்டரை மதிக்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்து தங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் 6 நாளையில் என்னை வீட்டை விட்டு வெளியில் போ, நான் உன்னை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சவால் விடுறாரு. கண்ணம்மா சொல்கிறாங்க, உங்கள் வாயாலே நீ தான் என்னோட மனைவி அப்படின்னு நான் உங்களை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா பாரதிக்காக இப்போ சமையல் பண்ணுறாங்க. ஆனால் பாரதி கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாரு, நீ சமைச்ச சாப்பாடெலாம் நான் சாப்பிட மாட்டேன், நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கண்ணம்மா சொல்கிறாங்க, அப்போ நான் ஜட்ஜம்மாவுக்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு பாரதி கேட்குறாரு. இந்த பிளாக்மெயிலு, இமெயிலு, ஜிமெயிலாம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. ஒருவேளை நான் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டா நீங்கள் மனசு மாறிடுவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் சாப்பிட மாட்டேன்றீங்க அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. பாரதி இப்போ கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாரு, இப்போ என்ன நான் உன் சாப்பாடை சாப்பிடணும், அவ்வளோதானே, எடுத்து வை, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மாவும் ரொம்ப பாசமாக சாப்பாடை எடுத்து வைக்கிறாங்க. கண்ணம்மா என்ன சமைச்சிருக்காங்க அப்படின்னா, முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் கூட்டு அப்படின்னு எல்லாமே முருங்கைக்காய் டிஷ்ஷாகவே பண்ணியிருந்திருப்பாங்க. பாரதி இப்போ கண்ணம்மா கிட்ட கேட்குறாங்க, ஏன் உனக்கு இந்த ஒரு வெஜிடபிள் தவிர வேறு வெஜிடபிளே நாட்டிலே கிடைக்கலையா அப்படின்னு கோவமாக கேட்குறாரு. பாரதி கண்ணம்மாவோட சமையல் பிடிக்காத மாதிரி மெதுவாக வேண்டா வெறுப்பாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. கிச்சனில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா இப்போ கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. கண்ணம்மா போன உடனே பாரதி வேக வேகமாக சாப்பிட்றாரு. ஏன்னா அவர் அவ்வளோ பசியில் இருக்கிறாரு. சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு பாரதி. கண்ணம்மா கிச்சனுக்குள்ளே போயிட்டு இப்போ வரதுக்குள்ளேயே பாரதி தட்டில் வச்சிருந்த சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. அதை பார்த்த உடனே கண்ணம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா பாரதி நைட் உட்காந்து மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் கண்ணம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க படுத்திருக்க மாதிரியே பெட்டை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு லக்ஷ்மியை பார்க்குறதுக்காக சௌந்தர்யா வீட்டுக்கு போயிடுறாங்க. கண்ணம்மாவை பார்த்த உடனே சௌந்தர்யா கேட்குறாங்க, இந்த நைட் டைமில் இங்கே எதுக்கு வந்த கண்ணம்மா அப்படின்னு கேட்குறாங்க. லக்ஷ்மியை பார்க்கணும் போல இருந்துச்சு அத்தை, அதனால தான் வந்தேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. ஸ்கூலில் இன்னைக்கு பார்த்தே கண்ணம்மா, அப்புறம் என்ன கண்ணம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு தடவை போய் லக்ஷ்மியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியோட ரூமுக்கு போகிறாங்க. கண்ணம்மா இப்போ அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே லக்ஷ்மி ஹேமா படுத்திருக்காங்க. ஹேமா பக்கத்தில் பாரதி படுத்திருக்காரு. பாரதியுமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கண்ணம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு கண்ணம்மாவுக்கு தெரியாமல் ஹேமாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. கண்ணம்மாவை பார்த்த உடனே பாரதி கேட்குறாரு, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அதுக்காக தான் நானும் வந்தேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. இப்போ லக்ஷ்மி முழிச்சிடுறாங்க. கண்ணம்மாவை பார்க்குறாங்க. பக்கத்தில் பாரதி நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஹேமா வேகமாக எழுப்புறாங்க. எந்திரி ஹேமா, டாக்டர் அங்கிள் வந்திருக்காரு அப்படின்னு எழுப்புறாங்க. ஹேமா ரொம்ப சந்தோஷமாக எழுந்து போய் பாரதியை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி லக்ஷ்மியுமே கண்ணம்மாவை போய் கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஹேமா பாரதி கிட்ட கேட்குறாங்க, இந்த நைட் டைமில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாரதி, நான் தனியாக வந்தேன், உங்கள் சமையலம்மா தனியாக வந்திருக்காங்க போல அப்படின்னு சமாளிக்கிறாரு. ஹேமா கிட்டக்க பாரதி சொல்கிறாரு, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால தான் வந்தேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது ஹேமா, நீ தூங்கு ஹேமா, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கண்ணம்மாவும் இப்போ அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஒரு நாள் காலையில் பாரதி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. கண்ணம்மா கிச்சனில் அவங்க பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சவுண்டு கேட்ட உடனே பாரதி எந்திரிச்சிடுறாரு. வேகமாக கிச்சனுக்கு போகிறாரு. அவரை பார்த்த உடனே கண்ணம்மா நக்கலாக கேட்குறாங்க, என்ன டாக்டர் சார், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு வந்தீங்களா, நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி கோவமாக சொல்கிறாரு, ஏன் உன்னால் அமைதியாக பாத்திரத்தை கழுவ முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாத்ரூம்குள்ளே போகிறாரு பாரதி. கண்ணம்மா சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பாரதி சார், அங்கே சோப்பு தண்ணியாக இருக்குது, வலிக்கிறாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாரதி அதுக்குள்ளே உள்ளே போயிடுறாரு. பாரதி சோப்பு தண்ணி வலிக்கி கீழே விழ போகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து கண்ணம்மா பிடிச்சிடுறாங்க. ஒரு செகண்ட் கண்ணம்மாவுக்கு அவங்களோட பழைய காதல் மனசில் வந்துட்டு போகுது. பாரதி இப்போ ரொம்ப கோபமாக கண்ணம்மாவோட கையை தட்டி விட்டுட்டு போயிடுறாரு. கண்ணம்மாவும் பாரதியோட மனசை எப்படியாவது மாற்றிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்ணம்மா நினைக்கிறது நடக்குதா இல்லையா அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டிவிக்கு முன்னாடியே சீரியலோட அடுத்த கட்டத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.